மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசி. ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்குமே ஆண்டவர் எழுதிய விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், ராசி அமைப்பு, சனி பகவானின் நிலை, குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதியின்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி அமையும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீரும், கடன் தொல்லைகள் எப்போது நீங்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், எதிரிகளின் தொல்லை எப்போ ஒழியும், சிறப்பான சுகபோக செல்வ செழிப்பான வாழ்க்கை எப்போதுதான் வாழ முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கை ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் எழுதப்பட்ட விதியின்படி தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றதையும் உங்களுக்கு பிடித்த கடவுள் யார் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். உங்களுக்கு பல நல்ல பலன்களை அள்ளி கொடுப்பதற்காக குரு பகவானும் சனி பகவானும் எப்போதுமே காத்து கொண்டிருப்பார்கள். குரு பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்தில் முருகப்பெருமானின் விதியின்படி பல நல்ல செயல்களை செய்து சிறப்படைவீங்க. குடும்பத்திலையும் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் செல்லும். வெளியில் கொடுத்திருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரும். அத்தியாவசிய தேவைகளெல்லாம் பூர்த்தியாகும். கடன் தொல்லைகளெல்லாம் அகலும். சகோதர சகோதரி வகையில் நன்மை உண்டாகும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்களும் உங்களுக்கு சிக்கல்களை சில நேரத்தில் ஏற்படுத்துவாங்க. அதுதான் சனி வக்கர பெயர்ச்சி காலகட்டம். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும். கடினமாக முயற்சி செய்து உங்களுடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி கொள்பவர்களாக இருப்பவர்கள் தான் கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு பெரும்பாலும் சிறப்பாகவே இருக்கும். பெரிய பாதிப்புகள் இருக்காது. யாரையும் புண்படுத்தாமல் உங்களுடைய திறமையான உங்களுடைய மிக சிறப்பான அணுகுமுறையால் தொழிலிலும் குடும்பத்திலையும் வெற்றி பெறுபவர்களாக இருப்பீங்க. உங்களுக்கு ஒவ்வொரு வருடத்திலையும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் உண்டாகும். அசையா சொத்துக்களில் இருந்து வருமானம் நிச்சயம் வர தொடங்கும். பல விஷயங்களை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் குரு பகவானால் நீங்கிவிடும். வழக்கு விவகாரங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும். குறைந்த உழைப்பாக இருந்தாலும் அதிக ஆதாயம் அடைவீங்க. அதே சமயத்தில் புறம் பேசுபவர்களை இனம் கண்டு ஒதுக்கவும் செய்வீங்க. குடும்பத்தில் ஏற்படும் சில அனாவசிய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். குரு பகவானுடைய சஞ்சார காலகட்டத்தில் நவீன பொருட்களை வாங்கி இல்லத்தை அலங்கரிப்பீங்க. முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களும் உங்களுக்கு உதவி செய்வாங்க. மற்றபடி அலைச்சல் தரும் வேலைகளை குறைத்து கொள்ளணும். அனாவசிய பயணங்களையும் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க வேண்டும் என்பது முருகப்பெருமானின் விதி. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலைச்சலும் வேலை பளுவும் சற்று அதிகரித்தாலும் உங்களுடைய வேலைகள் மேல் அதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வகையில் இருக்கும். உங்களின் ஆற்றல் அதிகரிக்கும். அலுவலக ரீதியான பயணங்களால் பண வரவு நிச்சயம் உண்டாகும். அதே நேரத்தில் சக ஊழியர்களை நம்பி எந்த ஒரு வேலையையும் எப்பவும் ஒப்படைக்காதீங்க. சிலருக்கு ஒவ்வொரு ஆண்டின் இறுதியில் விரும்பத்தகாத இடமாற்றம் உண்டாகும் என்பதையும் சொல்ல வேண்டும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் அனுகூலமான பலன்களை ஒவ்வொரு வருடத்தின் இடைப்பட்ட காலத்தில் காண்பீர்கள். தொழில் ரீதியாக புதிய திருப்பங்கள் ஏற்படும். புதிய சந்தைகளை நாடி செல்லும்போது அதீத கவனத்தோடு செயல்பட்டு காரியம் செய்யணும். கூட்டு தொழில் புரிவோராக இருந்தீங்கன்னா சற்று உஷாராக கூட்டாளிகளுடன் இருப்பது நல்லது.
நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே அகலக்கால் வைப்பவர் அப்படின்றதுனால ஆசையை குறைத்து கொண்டு பெரிய அளவில் முதலீடு செய்வதை தவிர்த்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் சுருக்கியே வைங்க. மிக பெரும் அளவில் உங்களால் முன்னேற முடியும். பெண்களாக இருந்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். குழந்தைகளால், உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நிச்சயம் பெருமை உண்டாகும். அதே சமயத்தில் கணவருடன் சில வாக்குவாதங்கள் அடிக்கடி ஏற்படும். அதனால் பொறுப்புடனும் நிதானத்துடனும் நடந்து கொள்வது அவசியம். மற்றபடி பொருளாதார நிலையில் எந்த விதமான குறைவும் ஏற்படாது. ஆடை அணிகலன்களை எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கும் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஏதேனும் தடை தாமதங்கள், காரியத்தில் வெற்றி பெற முடியவில்லையே, பணம் சேமிக்க முடியவில்லையே, பணத்தை சம்பாதிக்க முடியவில்லையே அப்படின்ற மாதிரியான ஏகப்பட்ட குழப்பங்களுடைய மன வருத்தத்தோடையும் இருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒவ்வொரு மாதத்தின் கடைசி செவ்வாய்க்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வாங்க. முடிந்த வரைக்கும் அறுபடை ஸ்தலங்களுக்கு சென்று வந்தால் சிறப்பாக இருக்கும். தினமும் ஒரு 10 முறையாவது கந்தசஷ்டி கவசம் நீங்கள் பாராயணம் செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை 11 முறை சொல்லுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும். நினைத்தது நடக்கும். பணம் நிச்சயம் குவியும். பணத்தை சேமிக்கவும் உங்களால் முடியும் அப்படின்றதையும் 100% உறுதியாக சொல்லலாம். நீங்கள் சார்ந்துள்ள துறைகளில் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் உங்களுக்கு உருவாகும். நண்பர்கள் கூட்டாளிகள் உங்களுடைய வேலைகளில் பங்கு கொள்வாங்க. முக்கிய விஷயங்களில் நன்றாக சிந்தித்த பிறகே சரியான முடிவை எடுப்பவர்களாகவும் நீங்கள் மாறுவீர்கள். புதிய ரகசியங்களை அறிபவர்களாகவும் இருப்பீங்க. குறிப்பாக தனிப்பட்ட விஷயங்களை, குடும்ப ரகசியங்களை நண்பர்களிடமும் உறவினர்களிடமும் சொல்வதை தவிர்த்து விடுங்கள். குடும்பத்தில் ஓரளவுக்கு நிம்மதியான சூழ்நிலை என்றுமே தொடரும். உங்களுடைய முன்கோப பேச்சுகளால் அதை கெடுத்து கொள்ளாதீங்க. அரசு வகையில் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்பதனால கணக்கு வழக்குகளை சரியாக வைத்து கொள்வது அவசியம். பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை உருவாக்கி கொண்டு அதன்படி நடப்பவர்களாக இருப்பீங்க. அதை நோக்கி படிப்படியாக முன்னேறுவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்பது முருகப்பெருமானின் விதியாக உள்ளது. பூர்வீக சொத்துக்களை பாதுகாக்க சட்டப்படி நடவடிக்கைகளை எடுப்பீங்க. எதிர்பாராத பல நன்மைகள் எதிர்பாராத சூழ்நிலைகளில் சனி பகவானால் உங்களுக்கு உண்டாகும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொரு வருடத்திலையும் செப்டம்பர் முதல், அதாவது செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆண்டின் இறுதி வரை காலகட்டத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை கூடிவிடும். முக்கியமான காரியங்கள் நிறைவேறும். உங்களுடைய ஆத்ம சக்தியால் மனதை கட்டுப்படுத்தும் மறைமுக கலைகளில் தேர்ச்சி பெற்றவர்களாக நீங்கள் விளங்குவீர்கள். எதிரிகளின் பலம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் குறைந்துவிடும். உங்களுடைய கை ஓங்கிவிடும். எதிரிகளின் பலம் குறைவதால் நீங்கள் அனைத்து ரீதியாகவும் முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் மூலமாக முக்கிய எண்ணங்கள் ஈடேறப் போகின்றது. செயல்களில் அலட்சியங்கள் இருந்தாலும் திட்டமிட்டு பணியாற்றி வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் உங்களுக்கு எதையும் சாதிக்க முடியும் அப்படின்ற துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் காலகட்டமாக இந்த செப்டம்பர் மாதத்திலிருந்து ஆண்டின் இறுதி வரை ஒவ்வொரு ஆண்டும் இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களிடம் ஒற்றுமையாக பழகவும், மேல் அதிகாரிகளால் சிறு உபத்திரவங்கள் இருப்பின் அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தான் கிங்கு அப்படின்ற வகையில் இருப்பீங்க. பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் இருக்குது அப்படின்றதுனால அடிக்கடி பயணங்கள் செல்லவும் நீங்கள் விரும்புவீங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்களாக இருப்பீங்க. உங்களின் செயல்கள் சராசரியான வெற்றியை கொடுக்கும். சில நேரங்களில் வாடிக்கையாளர்களை கவருவதற்காக கடையை அழகுபடுத்துவீங்க. சீரான வருமானத்தால் பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். அரசியல் ரீதியாக இருப்பவர்களுக்கு
நீங்கள் எதிரிகளுக்கு தக்க பாடத்தை புகட்டக்கூடிய காலம் ஒவ்வொரு ஆண்டும் வரும். அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கவில்லை என்றால் உங்களுக்கே அது எதிராக திரும்பி அரசியலில் நீங்கள் இருக்கக்கூடிய இடமே தெரியாமல் போயிடுவீங்க. வழக்குகளில் சாதகமான தீர்ப்பு உங்களுக்கு நிச்சயம் வரும். கட்சியில் புதிய பணிகளை சாதுரியமாக செய்து முடித்து உங்களுடைய செல்வாக்கையும் சொல்வாக்கையும் கட்சி ரீதியாக நீங்கள் உயர்த்துபவர்களாக இருப்பீர்கள் என்பதையும் சொல்ல வேண்டும். சம்பந்தமில்லாத விஷயங்களில் தலையிட்டு மூக்கை புண்ணாக்கி கொள்ளாதீர்கள். தொண்டர்களை அனுசரித்து போங்க. நீங்கள் எதையும் சிறப்பாக செய்யக்கூடியவர் அப்படின்றதுனால மேலிடத்திலிருந்து உங்களை நம்பி தான் எந்த ஒரு பொறுப்பையும் ஒப்படைப்பாங்க. ஆகையால் அந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றும்படி எப்போதும் நடந்து கொள்ளுங்கள். முயற்சிக்கு ஏற்ற வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். குறிப்பாக ஒவ்வொரு வருடத்திலையும் வரக்கூடிய முதல் மாதத்தில், அதாவது ஜனவரி மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று ஓம் நமோ நாராயணாயே என்ற மந்திரத்தை தினமும் 11 முறை சொல்லுங்க. ஒரு 2 அல்லது 3 வருட காலத்திற்கு இதை கடைபிடியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களெல்லாம் விலகி சென்று விடுவார்கள். நினைத்தது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அதன் பிறகு மாறிவிடும். தொட்டது துலங்கும் என்ற வகையில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியில் முடியும் அதன் பிறகு அப்படின்ட்டே சொல்ல வேண்டும். உங்களுக்கு சுகஸ்தானத்தில் குரு பகவான் வந்து அமரும்போது ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்களின் ஆசிகளை பெற்று நல்லபடியான சுகபோக ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் என்பது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. செய்யக்கூடிய தொழிலில் நன்மை உண்டாகிவிடும். சிக்கலான வழக்குகளில் இருந்தவர்களுக்கு திடீரென்ற அனுகூலமான பலன்கள் கிடைத்து அந்த வழக்கிலிருந்து விடுதலையும் கிடைத்துவிடும். எடுத்த அனைத்து காரியங்களையும் வெற்றி காணக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு உண்டாக்கிவிடும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிவிடும். அனாதைகளுக்கும் நலிந்தோருக்கும் அடைக்கலம் கொடுத்து ஆதரித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறிவிடும். சமுதாயத்தில் உயர்ந்தோருடன் அறிமுகம் ஆவீங்க. அதாவது விஐபிகளின் நட்பு, அரசாங்க ரீதியாக உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய நட்பு எல்லாம் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரும் என்று சொல்ல வேண்டும். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் இடையூறின்றி அந்த முக்கிய புள்ளிகளால் நடந்தேறும். எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை நிச்சயம் தேடி வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. சிலர் புதிய வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்வீங்க. பெற்றோர் வழியில் இருந்து பல நன்மைகள் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களில் சுமூகமான பாக பிரிவினைகளும் உண்டாகும். குடும்ப பாரம்பரியத்தை காப்பாற்றுவீங்க. மற்றபடி உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் நிச்சயம் கிடைத்துவிடும். உங்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கும்போது உங்களுடைய உலக அறிவு அனுபவம் பலருக்கும் பயன்படும். தீயோர்களை கூட மன்னிப்பவர்களாக மாறுவீங்க. உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா அலுவலக பணிகளில் மாற்றங்களை காண்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கவனத்தோடு செய்து முடிப்பீங்க. மேல் அதிகாரிகளின் மனத்தை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. வருமானத்திற்கு எந்தவித குறைவுமே இருக்காது. பயணங்களால் நன்மை உண்டாகும். மேல் அதிகாரிகளிடமிருந்து எதிர்பார்த்த சலுகைகள் கிடைத்துவிடும். வியாபாரிகள் புதிய யுக்திகளை புகுத்தி வருமானத்தை இந்த காலகட்டத்தில் பெருக்குவீங்க. போட்டி பொறாமைகள் சற்று தலை தூக்கும் என்பதனால இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பொருள்களின் விற்பனை நல்ல முறையில் நடக்கும். புதிய முதலீடுகளில் கவனத்தோடு ஈடுபடுவீங்க. கூட்டாளிகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகு முக்கிய முடிவுகளை எடுத்து லாபத்தை குவிப்பீங்க. உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நினைத்தது நடக்கும். உங்களால் முடியாது அப்படின்றதே இருக்காது. மிக மிக முக்கியமாக ராகு கேது பகவான்களின் சஞ்சார காலகட்டத்திலையும் சூரிய பகவானினுடைய சஞ்சார காலகட்டத்திலையும் கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடைபெறும்.
உங்களுக்கு கிரகங்கள் பக்க பலமாக இருந்து உதவுவார்கள் அப்படின்றது முருகப்பெருமானின் விதியாக இருக்கின்றது. கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனைத்து தொல்லைகளும் நீங்கி அனைத்து பிரச்சனைகளும் விலக புதன்கிழமை தோறும் ஒவ்வொரு வருடத்திலையும் கடைசி மாதத்தில் வரக்கூடிய புதன்கிழமையில் பெருமாளையும் முருகனையும் தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு உங்களுடைய வழிபாட்டை மேற்கொண்டு வந்தீங்க அப்படின்னா செல்வங்கள் நிச்சயம் குவியும் என்றே சொல்ல வேண்டும். ஹோம் ஹரி ஃப்ரம்ஹ வாசினே நமக, அதாவது ஓம் ஹரி ப்ரூம்ஹ வாசினே நமக என்ற மந்திரத்தை அன்னைக்கு மட்டும், அதாவது ஒவ்வொரு வருடத்துலையும் கடைசி புதன்கிழமையில் மட்டும் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 27 முறை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நினைத்தது போலவே அனைத்தும் நடக்கும் அப்படின்ட்டு 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கள்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இது 3மே அதிர்ஷ்ட கிழமைகள். நீல நிறம், பச்சை, மஞ்சள் இது 3ம் அதிர்ஷ்ட நிறங்கள். 1, 8, 9 இது 3ம் அதிர்ஷ்ட எண்கள். இந்த அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட கிழமைகள், அதிர்ஷ்ட நிறம் இதையெல்லாம் எங்கெங்கு பயன்படுத்த வேண்டுமோ அங்கங்கு பயன்படுத்தினா உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி தான். மிக மிக முக்கியமான விஷயமா சூது, லாட்டரி, ரேஸ் இதிலெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அதோடு முடிஞ்சது என்று எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது மிக மிக அவசியம். முருகப்பெருமான் கிரக நிலைகள், கிரக மாற்றத்தை பொறுத்து, சனி பகவான், குரு பகவானின் நிலையை பொறுத்து, தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் விதியின்படி கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கும், எதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் மிக சிறப்பான, செல்வ செழிப்பான, சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.